ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கூட்டுறவு அமைப்பு இருக்கு இல்லையா, அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் சென்னை. ஓகேவா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/2025 11/12/2025 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 50 உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக இந்திய குடியுரிமை உடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பம் அப்படின்றது பெறப்படுகிறது. ஓகேவா, TNCOOPSRB.in அப்படின்ற ஒரு இணையதளம் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும். ஓகேவா, இது 31/12/2025 அன்று பிற்பகல் 5:45 வரை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் 11/12/2025 வெளியிடப்பட்டிருக்கு. இணைய வழி விண்ணப்பம் 14/12/2025 தொடங்கும். ஓகேவா, இணைய வழி மூலம் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டிய கடைசி நாள் ரொம்ப முக்கியம், 31/12/2025. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 24/1/2026. ஓகேவா, ஜனவரி 24 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். பதவியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர். ஓகேவா, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளில் இந்த வேக்கன்சி அப்படின்றது எடுக்கிறாங்க. ஓகேவா, காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 32,000 96,000 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அறிக்கையிடப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து தற்காலிகமானது தான். ஓகேவா, இது வந்து தற்காலிகமானது தான் மற்றும் மூலச்சான்றிதழ் சரிபார்த்துக்கு அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் பட்டியல் வெளியிடுவதற்கு முன், ஓகேவா, அவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே இந்த வேக்கன்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இதில் இதான் முக்கியமானது. இடஒதுக்கீடு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நம்ம தகுதிகள் பற்றி பார்ப்போம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 உள்ளபடி அனுமதிக்கப்பட்ட உச்சவரம்பு வந்து இருக்கணும். ஓகேவா, குறைஞ்சபட்சம் 18 வயசு, உச்சவரம்பு வயது வந்து பார்த்தீங்கன்னா 32, நிறைவடைந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 42, முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வரையும் இருக்கும். ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து உச்ச வயது வரம்பு அப்படின்றது கிடையாது. ஓகேவா, ஓகே, பார்த்துங்க. இப்போ இதர வகுப்பினர் SC ST SCA MBC OBC இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச வயது நிறைவு செய்திருக்க கூடாது. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவு உதவிகள் அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. ஓகேவா, குறைஞ்சபட்சம் 18 வயது அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, பாருங்க, சான்றிதழ்கள். ஓகேவா, ஆதார சான்றிதழ்கள். ஓகே, இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் டிகிரி இனி discipline of university institution recognized by University Grant Commission. ஓகேவா, அதில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் ஆர் ஈக்குவலண்ட் ரெகனைஸ்டு பை AICTE ஃபார் த எனி யூனிவர்சிட்டி. ஓகேவா, இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஓகேவா, UGCயுடைய அந்த கிராண்ட் கமிஷனுடைய அப்ரூவல் இருக்கணும் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஓகேவா, பேச்சுலர் டிகிரி இன் லா ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. ஓகேவா, அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸு, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா, இங்கே பாருங்க, இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து தனியாக பிரித்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மொத்தம் 50 வேக்கன்சி. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டர் ஆர் கரண்ட்லி அண்டர்கோயிங் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஓகேவா, நீங்கள் எந்த டிகிரி இந்த டிகிரிலாம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை ப்ராசஸில் இருந்தால் கூட என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் வந்து போடலாம். ஓகேவா, நீங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸை முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருந்தா கூட ப்ராசஸில் படிச்சுட்டு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து போடணும். இது மஸ்ட்டு, இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய டிகிரி இருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, பட்டப்படிப்பு கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பு ப்ளஸ் உயர்நிலை பள்ளி
அதற்கு இணையான படிப்பு பிளஸ் இளநிலை பட்டம் என்ற வரிசை முறையில் கல்வி தகுதிக்கான தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும். ஓகேவா? 10, 12 + 3 இந்த அடிப்படையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இங்க பாருங்க, கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பட்டய படிப்பு டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஓகேவா, இது முடிச்சிருக்கணும். இங்க பாருங்க, பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள். ஓகேவா? இப்போ வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம். இப்போ இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் அப்படின்றது முடிக்க தேவையில்லை. ஓகேவா? பிகாம் ஹானஸ், எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டிகிரியே இருக்கு. ஓகேவா? இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு அந்த கூட்டுறவு கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படின்றது முடிஞ்சுது. ஓகேவா? இந்த கோஆபரேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேக்கன்சி அப்படின்றது விட்டுருக்காங்க. ஓகே, இது பார்த்துக்கோங்க. இதுக்கான அந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250, பிசி எம்பிசி பிசிஎம் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 வசூலிக்கப்படும். ஓகேவா? ஓகே, தேர்வை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா? பட்டப்படிப்பு தரம் இருக்கும். தேர்வை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு தரம் இருக்கும். அவங்களுடைய தேர்வு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், ஓகேவா, எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, பொது அறிவு, அதுக்கப்புறம் வந்து மென்டல் எபிலிட்டி, ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இது ஓஎம்ஆர் பேஸ்டு தான் இருக்கும். 3 hours. மொத்த வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்கும். அதிகபட்சமாக நீங்கள் மதிப்பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170. ஓகேவா? மொத்த வினாக்கள் 200, பட் அதிகபட்ச மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 170. நேர்முக தேர்வுக்கு ஒரு 30 மார்க்கு, மொத்தம் 200 மார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஓஎம்ஆர் பேஸில் தான் இந்த டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நேற்று வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, பாருங்கள்.